ஓயல் படிக்கும் 5-6 மாணவர்கள் கடற்கரையோர படிக்கட்டில் அமர்ந்து கொண்டு கணித பாடத்தையும் டியூசன் ஆசிரியரின் குழப்பமான விளக்கங்களையும் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். சில வாரங்களுக்கு முன்பு இன்றைய தினம் பபாத்தாகியா நண்பர் முசம்மில் காலில் முள் போல ஏதோ குத்திவிட்டது என்று கூறியவாறு மீன்பிடிக்க கொண்டு வந்திருந்த வலையை மணலில் போட்டுவிட்டு காலுக்கு சிகிச்சை செய்து கொண்டிருந்தார். 2 காவா டீ எடுத்துக்கொண்டு அருகில் சென்று அமர்ந்தேன். இந்த புள்ளைகள் கணித டியூஷனுக்கு போயிட்டு வந்திருக்கானுவல் போல ஒரு ஆளை கூப்பிடு மச்சான் என்றார். மீன்பிடி வலையுடன் தடித்த உருவம், அழுக்கு படிந்த ஆடை, அந்த தோற்றத்தை பார்த்து மாணவர்கள் முதலில் தயக்கத்துடன் நின்றார்கள். அவரும் கணிதம், ஆங்கிலம், விஞ்ஞானம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்தான் வாங்க என்று நான் அழைத்தேன். ஒரு மாணவனின் கொப்பையை வாங்கி பார்த்தார். பிரிண்ட் எடுத்திருந்த நோட்ஸ்களையும் புரட்டி பார்த்தார். சில நிமிடங்களிலேயே மிகவும் எளிய முறையில் அவர்களுக்கு விளக்கத் தொடங்கினார். ஒருவர் மாறி மாறி கேள்விகள் கேட்க ஆரம்பித்தனர். அசால்ட்டாக பதிலளித்துக் கொண்டே கொப்பையை புரட்டி கொண்டிருந்தார். ஆனால் அதில் 3 மட்டும் அவரது தோற்றத்துக்கே கவனித்துக் கொண்டிருந்தனர். மெனக்கண்ணால் அவரை ஸ்கேன் கொண்டிருந்தார்கள். நாதா என தொடங்கிய ஒரு மாணவன் சேர் என அழைக்க தொடங்கினான். தொலைவில் நின்றிருந்த மற்ற 2 மாணவர்களும் அருகில் வந்து ஆழமாக உரையாட ஆரம்பித்தனர். இன்னொருவர் இன்னமும் வியப்பிலேயே இருந்தார். 10 நிமிடங்களுக்குள் அவர்கள் நண்பர்களாகி போனார்கள். சில கேள்விகளுக்கு ஆங்கிலத்திலேயே விளக்கம் அளித்தார். பின்னர் மாணவர்களை பார்த்து, மேக்ஸ் படிக்கிற ஆர்வம் இருந்தா இங்கிலீஷ் மூலம் பேசிக்கா பேச பழகிக்கணும் பிள்ளைகள் என்றார். போன் நம்பர் தாங்க சார், வாட்ஸ்அப்ல சேட் பண்ணலாம் என்று மாணவர்கள் கேட்க, நம்ம கிட்ட சின்ன போன் தான் இருக்கு, வீட்டடிக்கு வாங்க என்று சிரித்து கொண்டே கூறி வலையை தோளில் போட்டுக்கொண்டு வெறும் காலுடன் மணலில் நடந்து சென்றார். ஒத்த செருப்பு அருந்திட்டு பெரோஸ் பள்ளிவாசல் கடப்பிடியில வச்சிட்டு வந்திருக்கன் என்றார். வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாதவர் போல பேசிவிட்டு செல்வார். நிரந்தர தொழில் இல்லாமல் அவதிப்படுவதை பலமுறை கவனித்திருக்கின்றேன். ஆனாலும் கற்றுக் கொடுக்கிற ஆர்வம் அவரிடம் அளவிட முடியாத ஒன்று. அதேபோல் எதையாவது புதிதாக கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் மிகுந்தவர். படிப்பில் அசாதாரண திறமைசாலி. மாணவர்களுக்கு கடினமாக இருக்கும் கணிதம், ஆங்கிலம், விஞ்ஞானம் போன்ற பாடங்கள் அவருக்கு மிகவும் அற்பமானது. பல்கலைக்கழக விரிவுரையாளரின் ஆங்கில புலமையை ஒத்த ஆங்கிலம் பேசுவார். சில காரணங்களால் கல்வியிலும் தொழிலிலும் ஜொலிக்க முடியாமல் முடிந்து போனது அவரது வாழ்க்கை. வீட்டோட டியூஷன் சொல்லிக் கொடுத்து தான் வாழ்க்கை செலவை சமாளிப்பதாக கூறுவார். தனியார் பெண்கள் கலாசாலை ஒன்றில் பகுதி நேர ஆசிரியராக அழைத்திருப்பதாகவும் கூறினார். மீன்பிடி வலையோடே 6 கடல் என அலைவதை விட இது கொஞ்சம் பரவாயில்லை என்றேன். இந்த மீன்பிடி வலையும் பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் தான் வாங்கி தந்தது என்று சலிப்பு வராமல் சிரிப்பாக நடித்தபடி பேசிவிட்டு சென்றார். காலையில் அவரது ஜனாசா செய்தி அறிந்து வீட்டுக்கு சென்றிருந்தேன். அவரது துயரங்கள் சோகங்களையும் ஒரே வரையில் சொல்லி முடித்தது அவர் வீடு. கல்வியில் சிறந்து விளங்க வேண்டிய ஒரு கல்வியாளர் முசம்மில். அவருக்கு உரிய இடத்தை வழங்க தவறிய சமூகமும் ஒரு வகையில் குற்றவாளிதான். அல்லாஹ் அவரது மறுமை வாழ்வை சிறப்பாக்குவானாக. அவரது 2 பிள்ளைகளும் கல்வியில் சிறந்து விளங்கிட வல்லோன் அல்லாவை பிரார்த்திப்போமாக என்று நெஞ்சம் கலக்கும் வகையிலேயே குறித்த பதிவு நிறைவு பெறுகின்றது.